ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் 34 அமைச்சர்களையும் நியமிச்சிட்டாங்க. 34 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 34 அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தாங்க. அதாவது கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 34 அமைச்சர்கள் மட்டும்தான் பதவியேற்க முடியும். கூடுதலாக ஒரு அமைச்சரை பதவியேற்க வைக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற 34 பேரில் யாராவது ஒருத்தர் ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்களுக்கு பதிலாக தான் இன்னொரு அமைச்சரை பதவியேற்க வைக்க முடியும். இது கர்நாடகா சட்டமன்றத்துடைய வரைமுறை. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பதவியேற்றுக்கிட்ட 34 அமைச்சர்களுக்கான துறைகளை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிச்சிருக்கு. ஓகே, யாருக்கு எந்த அமைச்சருக்கு என்ன துறை, அதாவது முதலமைச்சருக்கு என்ன துறை, துணை முதல்வருக்கு என்ன துறை, மற்ற 34 அமைச்சர்களுக்கு என்னென்ன துறை அப்படின்றது காங்கிரஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த துறை ஒதுக்கீடு பற்றியும் அவங்களுக்கான ஜாதி ரீதியான துறை ஒதுக்கீடு பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவோட இணைந்திருங்கள். வீடியோ பிடித்ததால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ.